இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் இதை பற்றி பேச போகிற நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டு டீச்சர்மாங்க. ஆக்சுவலாக இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பக்ரீத் வந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நின்றுருக்காங்க நம்ம பயணிகள் எல்லாம். அதில் ஒருத்தர் வந்து அமைச்சர், அதாவது போக்குவரத்துறை அமைச்சராக கோட்படுத்த ஒருத்தர் வருவார், விஜய் பார்த்திபன் சொல்லிட்டு அவர் தான் போக்குவரத்துறை அமைச்சர். அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி வால்வோ பஸ் வரலைங்க, நீங்கள் என்னென்னா வால்வோ பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் தானே, இல்லை ப்ரைவேட் பஸ் தானே, அவங்ககிட்ட போய் கேளு, எனக்கு கவர்மெண்ட் பஸ் மட்டும் கேளுன்ட்டார். அதுக்கு இன்னொரு விளக்கம் சொன்னார், ஐயா ரிசர்வேஷன் இவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி என்னையா இவ்வளோ கூட்டத்தை எப்படியா சமாளிக்கப்படுறீங்க கேட்டதுக்கு, ரிசர்வேஷன் பண்ணவங்க வந்து பண்ணவங்க ரிசர்வேஷன் பண்ணவங்களா அன்ரிசர்வேஷன் பண்ணவங்க அதிகமாக வந்துட்டாங்க, அதனால் ரிசர்வேஷன் பண்ணுறவங்களால இறக்கிட்டு அன்ரிசர்வ் பண்ணவங்களை அனுப்பிவிட்டால் கூட்டம் கம்மியாகிடும்ன்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நம்ம கேலியும் பண்ணலை, கிண்டலும் பண்ணலை. ஆக்சுவலாக இதே விஷயத்தை ஒரு திமுக அமைச்சரோ இல்லை அதிமுக அமைச்சரோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களாம் அரசியலாக பலம் தின்னு கொட்ட போட்டவங்க. அவங்களுக்கு தெரியும் இப்படி இந்த 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 சிச்சுவேஷனில் எப்படி சமாளிக்கிறது, எப்படி மக்கள்கிட்ட சொன்னோம் மீடியாவுக்கு ஃபேஸ் பண்ணுறதுன்னு நல்லா தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து டேரக்டர் எழுதி கொடுத்தது மாதிரி நடிச்சுக்கிட்டு, டேரக்டர் பேச்சை கேட்டு இருந்துக்கிட்டு அரசியலில் வந்த அமைச்சராக இருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய பதவியில். இவங்களுக்கு வந்து தெரியல எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு பேசிக் கான்சன்ட்ரேஷன் இவங்களுக்கு கான்செப்டே இவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு நான் சொல்ல விரும்பினேன்னா, கீர்த்தனா ஒருத்தங்க நம்ம பார்த்துருப்போம், அமைச்சர், நம்ம தொழில்துறை அமைச்சர், சிவகாசி எம்எல்ஏ. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி அந்த அம்மா வந்து இது பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னா ஒரு விளம்பரம் பண்ணாங்க, தொழில் பண்ணுவாங்க 21 நாளில் நாங்கள் கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்போன்ட்டு இங்கே இந்த இடத்துல வீடு வாங்க, தண்ணி பிரச்சனை தீரும், தண்ணி இருக்காது, தண்ணி எல்லாம் வரும், இது பண்ணுவாங்க, இந்த கேட்டட் கம்யூனிட்டி அது மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க இந்த அம்மா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொருத்தர் வந்து நம்ம தூத்துக்குடி எம்எல்ஏ இருக்கக்கூடிய அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் நினைக்கிறேன், இவர் நம்ம ராஜு, நம்ம விஜய் அவரோட நண்பர், அவர்கிட்ட கேட்டு கச்சத்தீவு மீட்பு இருக்காரு, நோ கமாண்ட் சொல்லிட்டார். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு, இது மாதிரி அரசியலை பற்றி அனுபவமே தெரியாத ஆள்கிட்ட அமைச்சர் பற்றி கொடுத்தா என்ன நாடு சீரழியுமோ அதுதான் அனுப்பிட்டுருக்கு. இந்த மாதிரி அமைச்சர்களுக்கு உரிய ட்ரைனிங் கொடுக்கறது வந்து அவசியம். அதுக்கு வாத்தியாராக நம்ம ஐயா செங்கோட்டையை நியமிக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லி என் சேனல் மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா மெச்சூர்டான ஒரு அமைச்சர் இவங்க கிடையாது, இவங்ககிட்ட எந்த விதமான அனுபவமே கிடையாது. இதனால் மக்கள் தான் சமப்படுவாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் வந்து அமைச்சர்கள் உரிய அமைச்சராகக்கூடிய ட்ரைனிங் தரணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.